ஓம் சாந்தி. 7/4/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, அனைத்தை விட மிக மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பதாகும். அதிக சப்தங்களில் வர வேண்டாம், இனிமையாக பேச வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது பேச்சுக்களிலிருந்து சைகையிலிருந்து அமைதிக்கு செல்கிறீர்கள். ஆகையால் அதிக சப்தங்களில் வராதீர்கள். முக்கியமானது தூய்மையின் தாரணையாகும். தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர். அதனால்தான் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன. இந்த உலகில் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்? ராயல் குழந்தைகளாகி நீங்கள் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக்கூடியவர் ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் பலரிடம் செல்கிறார்கள், தீர்த்த யாத்திரைகள் செய்கின்றனர். சீர்கெட்டவர்களை சீராக ஆக்குபவர், பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்குபவர் ஒரே ஒருவர்தான். சத்கதியின் வள்ளல், வழிகாட்டி, விடுவிப்பவர் அவர் ஒருவரே. இந்த புகழ் பாடப்படுகின்றது. ஆனால் பல மனிதர்கள் பல தர்மங்கள், மடங்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். சுகம் மற்றும் அமைதிக்காக சத் சங்கங்களுக்கு செல்கின்றனர். யார் செல்வதில்லையோ அவர்கள் மாயின் போதையில் மூழ்கியிருப்பார்கள். பல சாஸ்திரங்கள், பல வழிமுறைகள் மனிதர்களின் வழிமுறைகள் அல்லவா? சாஸ்திரங்கள் எழுதுவதும் மனிதர்கள் தானே. தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது கிடையாது. சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்கின்றது. அவர்களை மனிதர்கள் என்று கூற முடியாது. தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருந்தன, மனிதர்களிடத்தில் அல்ல. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகள் முன் சென்று வணங்குகின்றனர். இங்கு தூய்மை இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. யாருடைய புத்தியிலும் தந்தையின் கருத்துக்களை நினைவில் வைத்து கொள்வது கடினமாக உள்ளது. ஞான கருத்துக்களை மறந்து விடுகின்ற காரணத்தினால் தோல்வியடைந்து விடுகிறார்கள். தெய்வீக குணங்கள் தாரணை செய்வது கிடையாது. ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதாகும். யாரிடத்திலும் அதிகம் பேசக்கூடாது. இனிமையாக பேச வேண்டும், மிக குறைவாக பேச வேண்டும். ஏனெனில் குழந்தைகளாகி நீங்கள் பேச்சுக்களிலிருந்து சைகையிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும். ஆகவே பேச்சை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் குலத்தை சேர்ந்தவர்கள். வாயில் எப்பொழுதும் ரத்தினங்கள்தான் வெளிப்பட வேண்டும். இந்த நேரத்தில் அனைத்து மனித ஆத்மாக்களும் நாஸ்திகர்களாக இருக்கின்றார்கள். ஆதலால் தான் குழப்பங்கள் இருக்கின்றன. ஆத்மாக்களை சத்தோ பிரதானமாக ஆக்குவது யார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். அவ்வாறு தந்தைதான் ஆக்க முடியும். ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகின்றது. அங்கு அஞ்ஞானம் கிடையாது. தேவதைகள் மறுபிறவி எடுத்தெடுத்து பிறகு இருளுக்கு வந்து விடுகின்றனர். இப்பொழுது அனைவரின் நிலையும் இற்றுப்போன நிலையில் இருக்கின்றது. எப்போது தேவதைகள் இருந்தார்களோ அப்பொழுது அசுர குணமுடைய மனிதர்கள் கிடையாது. இப்பொழுது அசுர குணமுடையவர்கள் தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குவது யார்? மிகவும் ஆவேசமாக பேசக்கூடாது. ஞான கடலான தந்தை ஞான கலசத்தை தார்மாய்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கின்றார் என்று கூறுங்கள். அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். மிக பணிவுடன் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
சிவன்தான் ஞான கடல் ஆவார். அவர் நமக்கு ஞானம் கூறுகின்றார். நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலம் முக்தி, ஜீவன் முக்திக்கான கதவு திறக்கின்றேன் என்று கூறுகின்றார். வேறு யாரும் திறக்க முடியாது. அனைவரும் பக்தியின் கடலாக இருக்கிறார்கள். பக்தியின் அதிகாரத்தில் இருக்கிறார்களே தவிர ஞானத்தில் அல்ல. ஞானத்தின் அதிகாரியாக நான் ஒருவன் மட்டுமே இருக்கின்றேன். நினைவில் அமருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கண்களை மூடி அமருங்கள் என்று கூறுவது கிடையாது. கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து அமர்ந்தால் பிறகு பாபா எப்படி பார்ப்பார்? ஒருபொழுதும் கண்களை மூடக்கூடாது. கண்கள் மூடப்பட்டு விடுகிறது எனில் ஏதோ குறை மறைந்திருக்க வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். தேக அபிமானத்தில்தான் தந்தையை மறக்கின்றார்கள். பிறகு ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். யோகா இல்லை, ஞானம் இல்லை என்றால் பிறகு அவசியம் படித்தவர்களின் முன் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் தோல்வி அடைந்தால், குறைந்த பதவி அடைந்தால் கல்ப கல்பத்திற்கும் குறைந்த பதவியாக ஆகிவிடும். மிக அதிக சேவை செய்கிறார்கள் எனில் பாபாவின் உள்ளத்தில் அமர முடியும். சேவையின் மூலம்தான் உள்ளத்தில் அமர முடியும். நினைவு யாத்திரையும் அவசியம் தேவை. அதிக தண்டனைகள் அடையும் பொழுது பதவி குறைந்துவிடும். அனைவரிடத்திலும் பணிவுடன் மற்றும் அமைதியாக பேச வேண்டும். வார்த்தைகள் மிக இனிமையாக இருக்க வேண்டும். சூழ்நிலை அமைதியாக இருக்க வேண்டும். எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். உண்மையிலும் உண்மையான நாயகிகளாக ஆகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒருபொழுதும் கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டு அமரக்கூடாது. ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் மற்றும் மற்றவருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அகண்ட மகாதானி ஆகுக. பாபாவின் பண்டாரா எப்படி எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றதோ, தினமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றாரோ, அதேபோல் உங்களது அகண்ட நங்கூரமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களிடத்தில் ஞானத்தின், சக்தியின், குஷியின் நிறைந்த பொக்கிஷங்கள் உள்ளது. இதனை கூடவே வைத்து கொண்டு பயன்படுத்துவதால் எந்தவித ஆபத்தும் கிடையாது. இந்த பொக்கிஷங்கள் திறந்திருந்தாலும் கூட திருடர்கள் வரமாட்டார்கள். மூடி வைத்தால் திருடர்கள் வருவார்கள். ஆதலால் தினசரி தனக்கு கிடைக்கும் பொக்கிஷங்களை பார்த்து அதனை தனக்காகவும் மற்றவருக்காகவும் பயன்படுத்துங்கள். அப்போது அகண்ட மகாதானி ஆகிவிடுவீர்கள். கேட்பதை மனனம் செய்யுங்கள். மனனம் செய்தால்தான் சக்திசாலி ஆவீர்கள். சேவை மற்றும் ஸ்திதி, தந்தை மற்றும் நான் இந்த இணைந்த ரூபத்திலிருந்து சேவை செய்தால் சதா ஃபரிஸ்தாவின் அனுபவம் செய்வீர்கள். எப்போதும் பாபாவுடன் இருங்கள் மற்றும் பாபாவை உதவியாளராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இரட்டை அனுபவங்களும் சுயத்தின் ஈடுபாடு எப்போதும் கூடவே இருக்கும். அனுபவம் செய்யுங்கள் மற்றும் சேவையில் எப்போதும் உதவியாளராக இருக்கும் அனுபவம் செய்யுங்கள். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.